சென்னையே பதற வைத்திருக்கக்கூடிய இந்த கொடூர கொலை செய்யப்பட்ட பீகார் இளைஞரின் மனைவியின் உடல் 3 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கணவர் மற்றும் குழந்தை உயிரிழந்த நிலையில மனைவியினுடைய உடலை தேடிட்டு வந்தாங்க. இப்போ 3 நாட்களுக்கு பிறகு உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. விவரங்களோட செய்தியாளர் சாலமன் இணைஞ்சிருக்காரு. சாலமன், இந்த 3 நாள் தேடுதலுக்கு பிறகு மனைவியின் உடலும் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்குல அடுத்தடுத்து என்ன நடக்குது, மேலும் விவரங்களையும் நீங்க பதிவு செய்யலாம். கடந்த 24ஆம் தேதி சென்னை தரமணியில பீகார் இளைஞர் மற்றும் அவரது மனைவி, அவரது குழந்தை என 3 பேர் கொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில கட்டி தூக்கி வீசப்பட்டனர். இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதுமே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில இந்த வழக்கு தொடர்பாக தனிப்படை அமைக்கப்பட்டு மொத்தம் 5 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த கொலை செய்தது வடமாநில நபர்கள் என்பது போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் அந்த பீகார் இளைஞரோட சாக்கு மூட்டையில இருக்கக்கூடிய உடலானது அடையாறு இந்திரா நகர் பகுதியில முதல் நாளே கண்டெடுக்கப்பட்டது. அதன் பின்னர் கொலையாளிகள் கொடுத்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து மத்திய கைலாஷ் பகுதியில அவரது 2 வயது குழந்தை சடலமாக மீட்கப்பட்டார். 3ஆவதாக அவரது மனைவியின் உடல் மட்டும் 3 நாட்களாக பெருங்குடி குப்பை கிடங்குல போலீசார் தீவிரமாக தேடினர். குறிப்பாக மாநகராட்சி ஊழியர்கள், போலீசார், ஒப்பந்த ஊழியர்கள் என மொத்தம் 75க்கும் மேற்பட்டோர் அந்த பெருங்குடி குப்பை கிடங்குல அந்த பீகார் மாநில பெண்ணோட உடலானது தீவிரமாக தேடப்பட்டு வந்த நிலையில தற்போது அவரது உடலானது அந்த பெருங்குடி குப்பை கிடங்குல இருந்து மீட்கப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3 நாட்களாக அந்த 75 பேர் இது தேடப்பட்டு வந்த நிலையில தற்போது அவரது உடலானது மீட்கப்பட்டிருக்கிறது. இவரது உடல் இந்த வழக்குல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. குறிப்பாக பாலியல் வன்கொடுமை செய்து தான் இவர்கள் தூக்கி வீசப்பட்டிருப்பதாக ஒரு தகவலானது கொலையாளிகள் தரப்புல வாக்குமூலமாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இவரது உடலானது தற்போது மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனை செய்த பின்பே அதனுடைய முடிவு தெரிவிக்கப்படும் எனவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்குல வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளதா என்ற கோணங்களிலும் தற்போது இந்த விசாரணையானது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.